ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சூரியன், புதன், 2ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில் அமர இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க வக்கரகதியில மீண்டும் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரநிலை பெறுகிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பாருங்க மாத ஆரம்பத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி ராசிக்குள்ள வரார். அதாவது நீண்ட காலம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள தான் இருக்கிறார். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதெல்லாம் பாருங்க கிடைக்கும். முக்கியமாக பாருங்க முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு அதிபதி, லக்னாதிபதி இவங்க தான் பலமா இருந்தால் வாழ்க்கையில எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு கிடைக்கும். ஒருவருக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல லக்னாதிபதி பலமா இருக்கணும். அப்பதான் ஜாதகத்தில் உள்ள யோகங்களை ஒருவர் அனுபவிக்க முடியும். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க பலமா இருக்கிறார். அப்ப எதையும் வெல்ல முடியும். இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல நல்ல ஒரு ஆரோக்கியங்கிறது இருக்கும். அதே போல உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருப்பது. அப்ப ராசிக்கு அதிபதி பலமா இருப்பது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் பாருங்க உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிருங்க. இந்த ஒரு வருஷத்துல பாருங்க மிதுன ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் உண்டு. அப்ப குடும்பம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல குடும்பத்துல பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்கிறார். குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அப்ப குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் குடும்ப விருத்தி கிடைக்கும். ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல நல்ல பேச்சாற்றல் இருக்கும். ஒரு சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாருங்க இந்த மாதம் சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு 5க்கும் 12க்கும் உடைய யுகாதிபதி. அப்ப பாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் இருக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் 6ஆம் அதிபதி இருக்கிறார். அதே போல சுக்கிரன் கேதுவை நோக்கி போறார். அப்ப பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே போல ஒரு திட்டம் போடுறீங்க அப்படின்னா, ஏதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்கள்ல புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதே போல இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்கள்ல சுக்கிரனும் கேதுவும் நெருக்கமா இருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது சரியா தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை, அதே போல பாதங்களில் ஏதாவது வலிகள், தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்கும் ஜூலை 10 to 13 மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல ஏதாவது ஒரு வெளிநாடு போறீங்க, ஏஜெண்டை பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்கள்ல ஏஜென்ட் கிட்ட பணம் கட்டுற விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல பாருங்க ஜூலை 10 to 13 இந்த நாட்கள்ல
ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் பாருங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க மிதனராசிக்காரர்கள். முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்திலையும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஜூலை 10 to 13 மிதனராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருப்பது பாருங்கள் உங்களுக்கு பூமி சம்மந்தமான ஒரு சிலருக்கு செலவுகளை கொடுக்கும். புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அதே சொத்து மூலம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தரும் இந்த மாதம். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். வாகனக்காரகன், இயந்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தாங்க. அவர் 12ஆம் இடத்துல செலவு சார்ந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் கேது நோக்கி போகிறார். அப்போ வண்டி வாகன செலவுகளை கொடுக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், 9ஆம் இடத்துல ராகு, தந்தையார் ஆரோக்கியத்தில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 மாதத்திற்கு கவனம் செலுத்தணுங்க மிதனராசிக்காரர்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது நிறைய பேருக்கு பாருங்க புதிய பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள், தலைமை பதவிகள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமாக அதுவும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாருங்க, சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சப்படத்தில் இருக்கிறார். அப்போ வேலை விஷயமா எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் பாருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா கூட செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வெளிநாடு போய் பாருங்கள் சிறப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் அமர்ந்து உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சநிலை பெற்று அந்த சனியையே பார்ப்பதனால. அப்போ 10ஆம் இடத்துல சனி இருப்பது பாருங்கள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவிகள், புதிய பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். மொத்தத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சனி பகவான்லாம் சப்போர்ட்டாக இருப்பதனால பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியும். அதே போல் சூரிய பகவானும் பாருங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். சூரியன் ராசிக்குள்ளே இருப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. ஏன்னா சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து ராசிக்குள்ளே இருப்பது நிர்வாக திறமை, அதே போல் கல்வி விஷயத்தில் உயர்வு, அதே போல் விடுபட்ட கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்புகள், உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது நிர்வாக திறமையை கொடுக்கும். சூரியன் இந்த மாதம் 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஜூலை 16 தேதிக்கு அப்புறம் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வருமானத்துல எல்லாம் குறைவை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் மிதனராசிக்காரர்கள் ஜூலை 10 to 13 இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் பாருங்கள் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிதனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 1, 2, 3 இந்த தேதிகள்லையும் இருக்கும். அதே போல் ஜூலை 28, 29, 30 இந்த தேதிகள்லையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறைவதனால நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த அடுத்தது மிதனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3 அதே போல் ஜூலை 28, 29, 30 இந்த தேதிகளிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறைவதனால நம்ம அந்த நாட்களில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீளுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 8, 9, 10, ஜூலை 13, 14, ஜூலை 17, 18, ஜூலை 23, 24, 25, 26, 27, 28 இந்த தேதிகளில்
நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.